Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பேக்கிங் சீன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ட்ரிப்க்கு நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போனோம், எந்தெந்த திங்ஸை வந்து நம்ம செக்இன் பேக்கேஜ்ல வச்சோம், எந்தெந்த திங்ஸை வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சோம் அப்படிங்கறத தான் வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் பண்ணும்போது நான் என்னோட மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா, ரொம்ப மினிமலான பேக்கிங் பண்ணணும். அதே டைம்ல வந்து நெறைய பேக்ஸ் வந்து பேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஒரு செக்-இன் லக்கேஜ் எடுக்கணும். அடுத்து வந்து ஒரு ஹேண்ட் லக்கேஜ். நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுற எசென்ஷியலான திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம். இப்படிதான் நான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். சூட்கேஸ்ல ஒரு சைடு வந்து என்னோட ஹஸ்பண்டோட கிளாத்ஸும், ரிதன்யாவோட சில கிளாத்ஸுமே வந்து நான் அந்த சைட் பேக் பண்ணி வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஜர்க்கினுமே வந்து ரிட்டர்ன்யா கேரி பண்ணேன். பிகாஸ் அந்த டைம்ல வந்து சென்னையில ஹெவி ரெயினா இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம போற இடத்துலயும் ரெயின் இருந்துச்சுன்னா, இல்ல குளிரா இருந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு ரிதன்யாக்கு வந்து ஒரு ஜர்க்கினுமே பேக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல் இருக்கு. என்னதுன்னா, நம்ம பேக் பேக்கிங்க்கு முன்னாடி ஒரு 2, 3 டேஸ்ல இருந்தே வந்து நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு நார்மல் பேக் எடுத்து அதுல வந்து போட ஸ்டார்ட் பண்ணிரணும். ஸோ தட் வந்து நம்ம என்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த டைம் மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து அத வந்து மிஸ் பண்ணாம வந்து நம்ம லாஸ்ட்டா ஃபைனல் பேக்கிங் பண்ணும்போது வந்து எடுத்து வச்சுருவோம். நமக்கு தேவையான பாத்திங் எசென்ஷியல்ஸ், டவல்ஸ், நெக்ஸ்ட் லாண்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து நம்ம நீட்டா பேக் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு சைட் ஆஃப் சூட்கேஸ்ல வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்ப வந்து ஒரு 5 டேஸ் ட்ரிப் அப்படின்னா, அடிஷ்னலாவே ஒரு 2 செட்டு ட்ரெஸ் வந்து வச்சிருந்தேன். பிகாஸ் நம்ம எப்படியுமே வந்து ஒரே நாள்ல 2 பிளேஸஸ் ஆர் 3 பிளேஸஸ் போற மாதிரி இருக்கும். ஸோ தட் அந்த டைம்ல வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவே தான் எல்லாருக்குமே வந்து 2, 2 செட் வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன். வந்து காஸ்மெட்டிக்ஸ் நெக்ஸ்ட் பாப்பாக்கு தேவையான டயப்பர் ரேஷ் கிரீம் இது எல்லாமே வந்து நான் வந்து ஆர்கனைஸ்டா ஒரு பவுச்ல போட்டு வச்சுட்டேன். ஸோ தட் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். தேடிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் குட்டியா வந்து ஒரு மெட்டாலிக் பவுச் எடுத்து அதுல வந்து கொஞ்சம் கேஷுமே வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் பாப்பாக்கு தேவையான பேண்ட் அதெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து டிராவல் டைம்ல சாப்பிடுறதுக்கு கொஞ்சமா வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் நான் மெயினா வாங்கின ஒரு ஐட்டம் வந்து லாலிபாப். பிகாஸ் வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போ வந்து காது அடைக்கிற மாதிரி பிரச்சனை வரும். அண்ட் கிட்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே ஆகும் அப்படின்னு நான் வந்து நிறைய வீடியோஸ்ல பார்த்தேன். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக வந்து நான் லாலிபாப் வாங்கியிருந்தேன். யூஸ்வலா இப்போ நாங்க வந்து பாப்பாக்கு டயப்பர் யூஸ் பண்றது இல்ல. பட் டிராவல் டைம்ல தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 பீஸ் ஆஃப் டயப்பர்ஸுமே வந்து நான் கேரி பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த இயர் மஃப்ஸ் வந்து எதுக்காக கேரி பண்ணேன்னு எனக்கே தெரியல. பிகாஸ் வந்து நமக்கு சென்னையில தான் வந்து வெதர் கோல்டா இருந்துச்சு. கோவா போய் இறங்குனதுலேருந்து செம ஹாட் தான். ரொம்ப வெயிலா தான் இருந்துச்சு. ஸோ அது கேரி பண்ணது வந்து வேஸ்ட் ஆஃப் யூஸ்ன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பாப்பாக்கு தேவையான கண்ணாடி, நெக்ஸ்ட் அவளோட ஹேர் கிளிப்ஸ், நெக்ஸ்ட் என்னோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்து இந்த பவுச்ல வந்து நீட்டா வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா, என்னோட லாலிபாப் ட்ரிக் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போ வந்து நம்ம லாலிபாப்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே கிட்ஸ இருக்க சொன்னோம்னா, அவங்களுக்கு அந்த காது அடைக்கிற மாரி சென்சேஷன் வந்து ரொம்பவே குறைஞ்சுது. நெக்ஸ்ட் நான் கொண்டு போன இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெட் டிஷ்யூஸ் தான். பிகாஸ் நம்மளால நெறைய நேரத்தில அவங்களுக்கு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணி விட முடியாது. நெக்ஸ்ட் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட வாயெல்லாம் வந்து தொடச்சு விடுறதுக்கு இந்த வெட் டிஷ்யூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 2 செட் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் 2 செட் ஆஃப் ஹேண்ட் பேக்ஸ் வந்து கொண்டு போனேன். இதுவுமே வந்து நமக்கு டிராவல் அப்போ ரொம்ப எசென்ஷியலா தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட்டா கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்ஸ். ஆதார் கார்ட் கொண்டு போணும். நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட ட்ரைபாட் ஸ்டாண்டும், மைக்கும் வந்து கொண்டு போயிருந்தேன். இன்னொரு விஷயம், கண்டிப்பா நம்ம கொண்டு போற நம்மளுடைய ஃபோன் சார்ஜர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாரி ட்ரைபாட், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், நெக்ஸ்ட்டு பவர் பேங்க்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜ்ல தான் வைக்கணும். அத நம்ம வந்து ப்ராப்பரா செக்யூரிட்டி செக்லயும் வந்து காமிச்சிடணும். அப்படி நீங்க தவறி வந்து இந்த மாதிரி பவர் பேங்க்ஸோ எதையோ வந்து நீங்க செக் இன் பேக்கேஜ்ல வைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட பேக்கேஜ் வந்து உங்களுக்கு நல்ல மாதிரி ரிட்டர்ன் கிடைக்காது.
கண்டிப்பா டால்கம் பவுடர உங்களோட ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. நான் தெரியாம வச்சிருந்ததுனால, அத செக்யூரிட்டி செக்கின்லயே வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பேக்கிங் சீன்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் விளாக்ஸ்ல நம்மளுடைய ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். எந்தெந்த பிளேஸஸ்க்கு போறோம்னு. கண்டிப்பா வந்து நம்ம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ஸோட உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய்.